வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஓவர்சீஸில் மைக்ரேஷன் ஆகிறதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து யூஎஸ் வந்து நீங்கள் இல்லீகலாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீபோர்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்தமாரி இல்லாமல் லீகலான வழிகள்லாம் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன வழிகள் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அட் தி சேம் டைம் வந்து இது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் அதை பற்றி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ். அதில் வந்து டெக் என்டர்பிரைஸில் இருக்கிற ஸ்பேஸில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் வந்து எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி இருக்கிறதுலே லோவஸ்ட் காஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஐ திங்க் ₹7 இப்போ ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஹோல் இயர் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் அந்த எல்லா மெட்டீரியல்ஸ், எல்லா கோர்ஸ் எல்லாத்தையுமே. அண்ட் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமும் அதுக்குள்ளார வரப்போகுது. ஸோ தட் வேலை சும்மா வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு இல்லாமல் பெஸ்ட்டு கோர்ஸ் நீங்கள் படிக்க முடியும். அட் த சேம் டைம் அது படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் இந்த மற்ற சேனல் எல்லாத்துலேயுமே வந்து வேலைகளையும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நிறைய போட சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வழிகளும் அதில் இருக்கும். ஓகே, ஸோ செக் இட் அவுட். அண்ட் ஸோ இப்போ ஓவர்சீஸ் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, எதெல்லாம் லீகல் ரூட் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நிறைய பேர் வந்து ஈஸியாக போகிற ரூட் எது ஓவர்சீஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட் வீசா தான். ஸோ ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து ஒரு மைக்ரேஷன் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக போகிறப்போ வந்து அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க. செகண்ட் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து எல்லா வேலையும் செஞ்சு பழகிக்கிறீங்க. அண்ட் தேர்ட் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் ஏதோ ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறீங்க. சும்மா எல்லாத்தையும் கொண்டு வராமல் அந்த கண்ட்ரியில் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கில்டு மைக்ரேஷன் மட்டும்தான் எனக்கு வேணும், நல்ல ஸ்கில்டான ஒர்க்கர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா எங்கள் கண்ட்ரி முன்னேறும் அப்படின்ற பாத்வே தான் அந்த இது. ஸோ அதுபடி வந்து நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் ஜென்ரலாக போவாங்க. இதில் வந்து நம்ம சொல்லலாம் பேச்சுலர்ஸ் போகலாமே ராகுல், நான் வந்து பிஇ படிக்கிறதே வந்து ஆஸ்திரேலியாவில் படிக்கலாமே, சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஆல்சோ ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் தட். ஏன்னா ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒருத்தங்க நான் அந்த டைமில் பார்த்துருக்குறேன் 2008 2009 டைமில் வந்து பேச்சுலர்ஸே வந்து சில பேர் வந்து ஆஸ்திரேலியா வந்து பண்ணாங்க. பட் சில பேர் வந்து ரொம்ப வெல் டு டூ ஃபேமிலிஸ், நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க அப்படி வந்து பண்ணலாம். பட் அதை தாண்டி வந்து நீங்கள் சும்மா வந்து எனக்கு ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிறதுக்கு வந்து நான் பேச்சுலர்ஸ்லேயே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து உங்களுக்கு இந்த ஏஜ் வந்து வில் பி அ டிஸ்அட்வான்டேஜ். ஒன்று வந்து +2 மட்டும் படிச்சிருக்கிற பசங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப பேம்பர் பண்ணி இருந்திருப்பாங்க. அண்ட் திடீர்னு வந்து இங்கே வேலை செய்யணும், திடீர்னு வந்து இங்கே நிறையா படிக்கணும், தனியாக ஹோம் ஒர்க் செய்யணும், நம்மளே சமைச்சிக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து அதை சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த பேச்சுலர்ஸில் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் போகிறது அப்படின்றது வந்து ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். அண்ட் இதெல்லாம் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த மைக்ரேஷன் பாத்வேஸை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நிறைய பேர் போகிற பாத்வே வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி. ஸோ பேச்சுலர்ஸு பிஹெச்டிஸை வர வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பீப்புள் ப்ரிஃபர்ட். ஒரு ரீசன் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து 2 இயர்ஸ் இருக்குது, 1.5 இயர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பிஆருக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் நீங்கள் வந்து உங்களுக்கு அது கிடச்சிரும். அண்ட் பிஆர்ன்றது வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி, சிட்டிசன்ஷிப்புக்கு முன்னாடி வந்து கொடுக்குற ஸ்டெப்பு வந்து பிஆர். ஸோ அதுக்கு முன்னாடி கொடுக்குறது வந்து டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்பரரி ரெசிடென்சி. இதெல்லாமே நான் ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட்ஸை சொல்கிறேன். பட் யூகே, கனடா நீங்கள் எந்த கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் சிமிலர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சரி இதை மாஸ்டர்ஸ் பண்ணி வந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கோர்ஸ் பண்ணாலும் எனக்கு வீசா கிடைக்குமா, பிஆர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது நீங்கள் வந்து கரெக்டான கோர்சஸ் பண்ணணும். இங்கே வந்து நிறைய பேர் வந்து வெட்டினரி கோர்சஸ் வரவங்களுக்கு வந்து வீசா கிடைக்காம திரும்ப போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும், அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், அது பயங்கர டிஃபிகல்ட்டு, கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பின்னாடி போயிடுவாங்க. ஸோ வந்து காசு செலவு பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பயோமெடிக்கல் அந்த மாதிரி எந்த கண்ட்ரியில் நீங்கள் வரீங்க, இந்த கண்ட்ரியில் தான் மாஸ்டர்ஸ் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப அந்த கண்ட்ரியில் அந்த இண்டஸ்ட்ரி இருக்குதா, அந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது. ஏன்னா அதான் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியில் தான் நான் வேலை செய்ய போகிறேன். ஸோ அப்போ வந்து பயோமெடிக்கல் நான் படிக்கிறேன் அப்படின்னா பயோமெடிக்கல் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் மொத்தம் எத்தனை ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஸோ ஜாப்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் அதில் உட்காந்து ஒரு மாஸ்டர்ஸ் வர பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்தமாரி வந்து அசால்ட்டாக ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணாலும் சரி, ஹையர் ஸ்டடீஸ்ன்னு போகிறீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸை தாண்டினதுக்கப்புறம் என் லைஃபுக்கு எனக்கு தேவையான விஷயம்லாம் அங்கே இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்துக்கோங்க கைஸ். நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ஃபேன்சியாக இருக்கும். நம்ம படத்துலலாம் பார்ப்போம், செம சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம யாராவது ஒரு வீடியோவில் பார்ப்போம், சூப்பராக இருக்கும், இந்த வீலாக்லாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும், அது எல்லாமே சூப்பர். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம கண்ணில் நிறைய நாள் பார்க்கக்கூட முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சிட்டியில் போயிட்டீங்க அப்படின்னா. ஏன்னா சில பேர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து போய் இந்த சிட்டியை ரசிக்கிறது அந்த இதெல்லாம் டைமே இருக்காது. ஒரு நாளைக்கு 1 வேலை 2 வேலை 3 வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் மாற்றி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே வேலை செய்வாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போயிட்டு வந்து கண்ட்ரியை ரசிப்பீங்க?
ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் மயங்காதீங்க. எங்கே போனால் உங்களுக்கு வந்து லைஃப்பில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும், நல்ல பொட்டென்ஷியலாக நம்ம லைஃப்பை செட்டில் பண்ண முடியும், அண்ட் லைஃபுக்கு எது பெட்டராக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே கிடைக்கும், இது எல்லாத்தையும் சாய்ஸாக வச்சுக்கோங்க. கடைசி அதை தாண்டி, ஏன்னா இது எல்லாமே இருக்கிற கண்ட்ரி வந்து கண்டிப்பாக அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஎஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்ப, ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணுறப்ப எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப பெரிய அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இன்னும் இதுக்கு அதுக்கும் ஒன்று மழை அளவுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அங்கே நிறையா இருக்கும், பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்கும், இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்தமாரி வந்து நீங்கள் கண்ட்ரி நல்ல கண்ட்ரி அழகாக இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற கண்ட்ரி அப்படின்றத பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கும் சூஸ் பண்ணுற சிட்டிலாம் இருக்குது. நீங்கள் வந்து எஸ்பெஷலி இப்போ சிட்னி வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சிட்னி மெல்பர்ன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதுக்கு நீங்கள் வந்து பிரிஸ்பனோ இல்லை வந்து அட்லைடோ பெர்த்தோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்மி. கேன்பரா வந்து சூஸ் பண்ண கம்மி, ஆனால் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்மி. ஸோ அந்தமாரி இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் இன் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் எதில் போனாலும் நீங்கள் ஈஸியாக சர்வை பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ ஸ்கூலில் பேச தெரியாது அப்படின்னாலுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பாட்டில் நெக்லாம் கிடையாது, அது லாங்குவேஜ் தான், அது கற்றுக்கலாம் அதை. பட் இதுவே வந்து இங்கிலீஷே இல்லாத கண்ட்ரிஸ், இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ் போகிறீங்க, இல்லை வந்து ஜாப்பனீஸ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் நீங்கள் போகிறீங்க, இல்லை சைனா போகிறீங்க, இல்லை ஜெர்மன் போகிறீங்க, அந்தமாரி கண்ட்ரிஸ் ரஷ்யா அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷே இருக்காது. ஸோ ரொம்ப நார்மலாக கடையில் கூட வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. மற்ற நேரம் வந்து கொஞ்சம் டீப்பாக ரீஜனல் ஏரியாலாம் போயிட்டீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு மொழியவே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும். முன்னாடியே சென்னையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் காத்தே இன்ஸ்டியூட் இருக்குது ஜெர்மன் சொல்லித்தரத்துக்கு. அதேமாதிரி இட்டலி போகிறீங்க அப்படின்னா அங்கே இட்டாலியன் சொல்லித்தர இது இருக்குது, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதுக்கு இருக்குது, ஜாப்பனீஸ் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் முன்னாடியே சேர்ந்து பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் நல்லா எஃபர்ட் பண்ணணும் கைஸ், இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. வேலை தேடுறது, வேலைலாம் வந்து என்ன வேலை உங்களுக்கு, இப்போ நீங்கள் வந்து ஒரு பீஸா டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கிச்சனில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியணும்ல. ஸோ புரியாமல் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்க, அடுத்த உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க வேலைக்கு. ஸோ அதனால் நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் போகிறப்ப நீங்கள் வந்து அதை ரொம்ப யோசிச்சுக்கோங்க. நிறைய பணம் இருக்குது, நான் பாட்டுக்கு நான் வேலையெல்லாம் பண்ண தேவையில்ல, நான் சும்மா ஜாலியாக படிச்சுட்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னாலுமே அவங்க சொல்லித்தர லெக்சர் வந்து ஈவன் தோ இங்கிலீஷ் மீடியம்னாலுமே நம்ம ஊரில் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு 100% இங்கிலீஷில் பேசுகிறாங்களா? ஸோ அவங்க வந்து நல்ல தமிழில் பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. அதேமாரி இங்கே நிறைய ரஷ்யன் பேசுவாங்க, நிறைய ஜெர்மன் பேசுவாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே, கனடா அண்ட் இந்தமாரி கண்ட்ரீஸ்லாம் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக 100% இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் பற்றி வரி பண்ண தேவையில்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு யாராவது கூட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு அது எதாவது இருக்கிறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ் கைஸ். ஏன்னா வாரம் வாரம் வந்து வீட்டு சாப்பாடை சாப்பிட்லாம், ஸோ வாரம் வாரம் தெரிஞ்சவங்களை போய் பார்த்துட்டு வரலாம். அண்டு அப்படின்றதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருக்கும். ஸோ அது வந்து வேலை கிடைக்காம இருக்கும், கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ரூட் வந்து ஒரு ஆப்ஷனு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறது. ஸ்பான்சர் வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து டேரெக்டாக ஆஸ்திரேலியன் கம்பெனிக்கு அப்ளை பண்ணி எனக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்க, நான் வேலை செய்கிறேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்லிம் சான்சஸ்ஸு. அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது. பெட்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் எந்த கம்பெனிஸ் வந்து எங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்சைட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதில் பண்ணலாம். இப்போ கேப் ஜெமினி வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க, இல்லை வந்து லெட்ஸே வந்து விப்ரோ வந்து டெஸ்லா ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க, வுட்சைட் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் அந்த பர்டிகுலர் அலைன்டு கோர்ஸஸோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இப்போ ஆயில் கேஸு ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தெரியும் அப்படின்னா அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் மைக்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன், வேலை மூலியமாக ஸ்பான்சர்ஷிப் மூலியமாக போகிறது. பட் அகெயின் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும். ஆஃபீஸில் ஆன்சைட்னால் யாரும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் டஃப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா டைரெக்டாக அந்த கண்ட்ரிக்கு நம்ம வந்து மைக்ரேஷன் அப்ளை பண்ணுறது. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து நீங்கள் டைரெக்டாக பிஆர் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணால் அவங்க வந்து எவ்ரி இயர் வந்து இவ்வளோ செட் ஆஃப் பிஆர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃப்ரீயாக இந்த சென்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக மைக்ரேட் ஆகலாம். ஸோ அது ஃப்ரீன்னு கிடையாது, அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். அது லட்சக்கணக்கில் இருக்கும். பட் அது என்னென்னா ஒரு ப்ராசஸ். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் எனக்கு இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வீசா கொடுக்குறதுக்கு நான் என்ன ஒர்த்தாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாரி உங்களோட ஸ்கில் செட்டு, அதுக்கான நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்தமாரி விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு கன்சல்டன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் மைக்ரேஷன் கன்சல்டன்ஸ்னு இப்போ இந்தியாவில் சென்னையில் எந்த சிட்டியில் போட்டாலும் சரி அங்கே இருப்பாங்க. அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருந்தாலும் கைஸ் உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரி போகணும், 2-3 சாய்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much and cheers.